சார் டான்சில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த குழந்தைய நம்ம எப்படி பார்த்துக்கணும்? ஸோ டான்சில் சர்ஜரி பண்ணியிருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாப்பா இல்லை பையனுக்கு சூடாக ஒரு மாதமாக எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. செகண்டு தாளிச்சது பருப்பு வகைகள் எதுவும் கொடுக்கக்கூடாது. தேர்ட் முக்கியமாக இந்த ஐஸ்கிரீம் திக் ஃப்ரெஷ் ஜூஸஸ் எதுவும் கொடுக்க வேணாம். ஃபோர்த்து வந்து ப்ரெஷ்ஷிங் ஒரு மாதத்துக்கு பண்ண வேணாம். ஃபிஃப்த்து சிப்ஸு முறுக்கு இந்த பிஸ்கெட்ஸு ட்ரை ஐட்டம்ஸ் ப்ரெட்டு அந்த மாதிரி கொடுக்காதீங்க. பசங்க நல்லா கொப்பளிக்கணும். ரொம்ப சூடாக சாப்பிட வைக்காதீங்க. சாப்பிட்ட உடனே நல்லா கொப்பளிக்கிறது தான் மெயின். ஸோ இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னா, ஆப்ரேட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு வாரம் ஒழுங்காக பார்த்துக்கணும். இன்கேஸ் பாப்பாவோ பையனோ சாப்பிட மாட்டுறாங்க, நல்லா கொப்பளிக்க மாட்டுறாங்க அப்படின்னா ப்ளீடிங் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஹைங்க. ஸோ மெடிசன்ஸ் கொடுத்ததை ஒழுங்காக போட சொல்லுங்கள். சாப்பாடு ஒழுங்காக டைமுக்கு கொடுங்க. கொப்பளிக்க சொல்லுங்கள். இது நல்லா பண்ணிங்கனாலே டான்சில் பண்ண பாப்பாக்கோ பையனுக்கோ நல்லா ஹீலிங் நடக்கும். பிரச்சனை இல்லாமல் போகும். இந்த மாதிரி யாராவது உங்கள் வீட்டில் டான்சில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி பார்த்துக்கணும்னு தெரியலன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.